பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 46 முதல் 48 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 46வது அதிகாரத்திலே பாபிலோனின் தெய்வங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மெரோடா என அழைக்கப்பட்ட பேல் பாபிலோனின் தலைமை விக்கிரகமாகும். நேபோ என்பது கல்வி, எழுத்து, வானவியல் இவற்றின் கடவுளாகும். பாபிலோனின் அழிவிலிருந்து இந்த கடவுள்கள் அவர்களை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த வசனங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது. பேல் பணியும் நேபா குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும் என்பதை ஆண்டவர் தெரிவிக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ நம்மை காத்து வழிநடத்துகிறவர். யாக்கோபின் சந்ததியாரை, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர்தாமே நம்மை காத்து வழிநடத்துகிறவர். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிற கர்த்தர். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை போல கிழக்கிலிருந்து ஒரு ஆலோசனை நிறைவேற்றும் ஒரு மனுஷனை வரவழைப்பு என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிற கர்த்தர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 47வது அதிகாரத்திலே பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாபிலோனுடைய அழிவு. பாபிலோன் பாவத்திலே முழுவதுமாய் மூழ்கி சிற்றின்பத்தில் உழந்து சுயஞானம், அறிவு, மந்திரம் இவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு சுயபெருமை மிக்க அஞ்ஞான கலாச்சாரத்தை உடையதாக இருந்தது. இப்படிப்பட்ட மக்களுக்கென்று திடீரென கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. கடைசி நாட்களிலும் உபத்திர காலத்திலும் மீட்கப்படாத உலகத்தில் உள்ள அஞ்ஞான மனித கலாச்சாரங்களை குறிப்பிடும் இந்த பாபிலோன், ஆம், தேவன் அருவருக்கிறதான, தேவனுக்கு விரோதமான, தேவன் விரும்பத்தகாத காரியங்களை இந்த பாபிலோன் உள்ளடக்கி இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த பாபிலோனிய காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே பாபிலோன் அது அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. கதிரபஸ்னாவதுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 48வது அதிகாரத்திலே பிடிவாதமுள்ள இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேல் விடுவிக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் இங்கே ஆண்டவர் தம் தீர்க்கதரிசி மூலமாக தெரிவிக்கிறார். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகளுமாயிருக்கிற யாக்கோபின் வம்சத்தாரே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் மாயை பற்றி கொண்டார்கள். சத்தியத்தை அறிந்திருந்தும் மாயை பற்றி கொண்டார்கள். அதனாலே ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மீது கடந்து வருகிறது. அவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு விக்கிரகத்தை, மாயையை பற்றி கொண்டு சத்தியத்திலிருந்து விலகி போனார்கள். தேவனாய் கர்த்தர் அவர்களை புடமிட்டார். உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார். இதோ ஆண்டவருடைய நாமத்தின் பரிசுத்தம் அங்கே குலைச்சலாக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஆண்டவர் இரக்கமோடு யாக்கோபை அழைக்கிறார். யாக்கோபை, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலையே எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று சொல்லி அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர். அவர்தாமே இந்த மீட்பரான தேவன். பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை நம்மை நடத்துகிற உன்னதரான தேவன். ஆம், அவருடைய கற்பனைகளை கவனித்தால் சமாதானம் நதியைப் போல வரும். பாபிலோனிலிருந்து புறப்படும்படி, அடிமைத்தனத்திலிருந்து புறப்படும்படி
சத்தியத்தை நோக்கி சத்திய தேவனை நோக்கி கடந்து வரும்படி ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு இதோ பாபிலோன் அடிமைப்பட்டு கிடைக்கிற இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரமல்ல, இதோ அகில உலகத்துக்கும் இதோ வரப்போகிற நியாய தீர்ப்பினின்று நம்மை காத்து கொள்ளும்படி தேவனுடைய கரம் நம்மை இன்றைக்கும் ரட்சிக்கிற கரமாய், கிருபையுள்ள கரமாய், இறங்குகிற கரமாய் இருக்கிறபடியினால் அந்த இரக்கத்தை, மீட்பை, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. சமாதானத்தின் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடுவாராக, சுகத்தை கட்டளையிடுவாராக. தேவனாய் கர்த்தாமே தேவைகளை சந்திப்பாராக. இதோ சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தர் தேடலுக்கு ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்கிற கர்த்தருடைய சமூகம் நன்மைகளால் நிரப்புவாராக. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை பின்தொடர்வதாக. அப்படியே தேவனாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.